இன்றைய ஆத்மீக தேன். சங்கீதம் 33:11 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் உன்னை கொண்டு அநாதி காலம் முதல் கொண்டு அவர் ஆலோசனை கொண்டவர். ஏற்ற காலத்தில் தம்முடைய ஆலோசனையை உன்னில் நிறைவேற்றும்படியாக தன் இருதயத்தில் உன்னை குறித்து நினைத்து வைத்திருக்கிறார். மனம் சோர்ந்து போகாதே. இன்ற தினத்திலும் என் தேவனுக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறவனாயிருந்து அவர் மேல் முழு விசுவாசம் கொள்ளுகிறவனாயிரு. அவர் உன்னை குறித்து வைத்திருக்கிறதான மேன்மையான திட்டம் ஒன்று உண்டு. இதோ, கர்த்தர் மனுஷனுடைய ஆலோசனைகளை விருதவாக்கி தான் உன்னை குறித்து வைத்திருக்கிறதான அந்த ஆலோசனையை நிலைவரப்படுத்த வல்லவராயிருக்கிறார். நீயோ உன் உள்ளத்தில் தேவனை துதித்து பாடுகிறவனாய், உன் சிந்தையில் கபடமற்றவனாக தேவனை குறித்தே, தேவனுடைய நல்வாக்கை குறித்தே தியானிக்கின்றவனாயிரு. என் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு இருந்து உன்னை குறித்து அவர் வைத்திருக்கின்றதான விருப்பங்களை நிறைவேற்றி உன்னை மேன்மை உள்ளவனாகவும் சாதுரியம் உள்ளவனாகவும் இருத்த வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இந்நன்னாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை குறித்து பூர்வ காலம் முதல் கொண்டு நீர் வைத்திருக்கின்ற ஆலோசனைக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய அனுமதி இன்றி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீங்கும் நேரிடாது. ஒருவனும் தன் ஆலோசனைகளை எங்கள் மேல் அபத்தமாய் செயல்படுத்த முடியாது. ஆண்டவரே, நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் பாக்கியம் பெற்றோம். எங்களை குறித்து கரிசனை கொண்டதானே எங்கள் தகப்பனே, இன்ற தினத்திலும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களுடைய உள்ளங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவர்களை அதிசயமாய் நடத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.